ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழிசை சவுந்தரராஜன் தான் இன்னிய நாளைக்கு சோசியல் மீடியால கலக்கின்னு இருக்காங்க. 2 சம்பவம் தமிழிசை சவுந்தரராஜன் சூப்பரா செஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு என்னன்னா, அனுராக் தாக்கூர் இருக்காருல மினிஸ்டர், அவர் தேசிய விண்வெளி அந்த தினத்துல ஒரு ஸ்கூல்ல போயிட்டு மாணவர்கள் மத்தியில கலந்துரையாடல் இருக்காரு. அப்போ ஒரு எதர்ச்சியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. முதல்ல நிலவுல கால் வைத்தது யாருங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாணவி சொல்றாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல கால் வச்சிருக்காரு நிலாவுல அப்படின்னு. உடனே அனுராக் தாகூர் அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அனுமான் தான் ஃபர்ஸ்ட் நிலாவுல கால் வச்சது அப்படின்னு மாணவர்கள் மத்தியில பேசி பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிருக்கிறாரு பாஜகவின் மினிஸ்டர் அனுராக் தாகூர். இதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஒத்து ஊதுறாங்க. அதாவது நீங்க சொம்பு தூக்கலாம், ஆனா இந்த அளவுக்குலாம் சொம்பு தூக்க கூடாது. ஏங்க ஒரு சயின்ஸா பார்க்காம இவங்க மத ரீதியில எடுத்துட்டு போறாங்க. இதுல இதிகாசங்கள்ல அனுமான் நிலவுக்கு போனதா இருக்குது. அதனால அனுராக் தாக்கூர் சொல்லியிருப்பாரு, இதிகாசத்துக்கும் இங்க சயின்ஸுக்கும் ஏகப்பட்ட இடைவெளி கேப் இருக்கு, நீங்க இதை இங்க திணிக்க கூடாது அப்படின்னு நம்மள என்ன பண்றோம், தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சொல்றோம். ஏன்னா உண்மையிலேயே பாஜகவுக்காரங்க ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு மினிஸ்டரு இந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில போய் பேசுறாருன்னா மாணவர்கள் எந்த அளவுக்கு சிரிச்சிருப்பாங்க, எந்த அளவு மாணவர்கள் மத்தியிலையும் பாஜக இந்த அளவுக்கு அடிபட்டு போகணுமா அப்படின்ற ஒரு கோணத்துலதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, அனுராக் தாக்கூர் பேசுனதை மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க, நீங்க விஞ்ஞானம் பயங்கரமா வளர்ச்சி அடைந்திருக்கு, ஓகே தான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த அளவுக்கு பாஜக இருக்கிறவங்க இன்னும் வளர்ச்சி அடையவில்லையே அப்படின்ற ஒரு கவலை எல்லார் மத்தியிலும் இருக்கு. ஒரு 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலவுல கால் வச்சாரு. ப்ரூஃபா நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கு, கண் கூட நம்மளுக்கு என்ன பண்ற ப்ரூஃப் இருக்கு. ஆனா வரலாற்றிலேயே இல்லாத இதிகாசங்கள்ல மட்டும் அனுமார் நிலவுல கால் வச்சாரு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு, அதாவது நீங்க நம்புங்க, மத நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்க வேண்டியதா, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா மாணவர்கள் இடத்துல பேசும்பொழுது, ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சயின்ஸை படிக்கிறாங்க, சயின்ஸா பார்க்குறாங்க, மதத்தையும் சயின்ஸையும் அவங்க என்ன பண்ணல, ஒப்பிட்டு பார்க்கல, ஒன்னா பார்க்கல. அவங்க சயின்ஸ்னா இது, அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்குது, அதுல இருந்து இது மாற்று கருத்து இல்லை. ஆனா மாணவர்கள் மத்தியில போயிட்டு எப்படி நம்ம பேசுறோம், எதை பேசுறோம் அப்படின்றது நமக்கு முக்கியம். அங்க போயிட்டு நீங்க மதத்தை திணிக்க கூடாது, மாணவர்கள் மத்தியில மதத்தை நீங்க திணிக்க கூடாது. அங்க எல்லா பிள்ளைகளும் அங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா மதத்தினுடைய பிள்ளைகளும் அங்க இருப்பாங்க. அங்க போயிட்டு அனுமான் நிலவுல கால் வச்சாருன்னா அப்போ வரலாற்றில் இருக்கிற நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்றது, ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இத பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆதரிக்கிறாங்க. அனுராக் தாக்கூரை கண்டிக்காம தமிழிசை என்ன பண்றாங்கன்னா அதை வரவேற்று பேசுறாங்க. அனுராக் தாக்கூர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, அவரு அனுமான் போனதா எங்களுக்கு இதிகாசங்கள் இருக்கு, அதை வச்சு அவர் மீன் பண்ணி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் வைரலா போயின்னு கொஞ்சம் என்ன பண்ணிருக்காங்க, நெட்டிசன்கள்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு விஷயமும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது என்டிஏ கூட்டணி சார்பா நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காங்க. இந்த பக்கம் சுதர்சன் ரெட்டியை நிப்பாட்டியிருக்காங்க. இது 2 பேரையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா யார் சமூக நீதிக்காக போராடி இருக்கா, யார் சமூக நீதிக்காக இருக்கிறா அப்படின்றது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். இதுல தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றது என்ன அப்படின்னா, இவர் அதாவது சுதர்சன் ரெட்டி சமூக நீதிக்காக போராடுன்றா, ரெட்டி சமூகம் சமூக நீதிக்காக போராடிச்சா, ஆனா ஒரு தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் சமூக நீதிக்காக போராடினாரு. இங்க இருக்கிற தமிழ் எம்பிக்கள் சுயநலவாதிகளா சுதர்சன் ரெட்டியை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு இனத்தை பத்தி பேசி இங்க சிக்கி சின்ன பின்னமா இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். உடனே சுதாரிச்சுட்டாங்க, எங்க இது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிட போகுது, நான் ரெட்டி சமூகத்தை நான் இழிவா பேசல, இந்த குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர்ல 2 பேரும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இவங்களுக்கு ஈக்குவல் பண்ணி தான் நான் பேசுறேன், இதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஸ்பாட்டிலே மன்னிப்பும் கேட்டிருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா பேசும்போது வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு ஃப்ளோல அப்படி சொல்லிட்டேன், ஆனா அதை நீங்க இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்காதீங்க, இதுதான் அர்த்தம் அப்படின்றதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த சுதர்சன் ரெட்டி நிப்பாட்டத்துக்கு பாஜகவுக்கு எங்கதான் எரியுதுன்னு தெரியல. ஒரு பக்கம்
ரெட்டி சமூகத்தை பத்தி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களே பேசிட்டு அவங்களே என்ன பண்றாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாங்க, நக்சலைட்டுக்கு ஆதரவா இருக்கிறாரு சுதர்சன் ரெட்டி. சோ நக்சலைட்டுக்கு ஆதரவா இருக்கிறவரை தான் இந்தியா கூட்டணி குடியரசு துணை வேட்பாளர் பதவிக்கு நிப்பாட்டுறாங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. என்னதான் பாஜகவுக்கு பிரச்சனை? உங்க சைடு சிபி ராதாகிருஷ்ணன் நீங்க நிப்பாட்டுறீங்க, அவர் முழுக்க முழுக்க RSS சித்தாந்தத்தை உடையவர் நாங்க சொல்றோம். ஆனா நீங்க அதை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. அதை விட்டுட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள நீங்க என்ன பண்றீங்க, அவங்க மேல குற்றம் சுமத்துறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு இருக்காங்க எதிர்கட்சியில இருந்து. உண்மையிலேயே இந்த கேள்வி நியாயமான கேள்விதான். சிபி ராதாகிருஷ்ணன் முழுக்க முழுக்க RSS சித்தாந்தத்துடைய RSS கொள்கை உடையவராய் இருக்கிறாரு. அவர் கேட்டிருந்து நம்ம எப்படி சமூக நீதி எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா இதுவே சுதர்சன் ரெட்டி சமூக நீதிக்காக நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாரு, தீர்ப்புகளை கொடுத்திருக்காரு. இதை இவங்க எப்படி திருப்பி போடுறாங்கன்னா, சோ நக்சலைட்டுக்கு ஆதரவா இருந்தா இவர் தீர்ப்பு கொடுத்தாரு, இல்லாட்டி 2020 நாங்க நக்சலைட்டை அழிச்சிருப்போம் அப்படின்னா. ஏன் இப்ப மட்டும்னா 12 வருஷமா நீங்க தானே இருந்தீங்க, நக்சலைட் அழிக்க வேண்டியதானே, யாரு தீர்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு நீங்க எடுக்க வேண்டியதானே. ஏன் தீர்ப்பு கொடுத்த மாதிரி தான் பாஜக அரசு இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்காங்களா, இல்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களா? எவ்வளோ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இவ்வளவு ஏங்க, இந்த ஆளுநர் விவகாரத்துல கூட தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போ பாஜக வந்து ஆளுநர்களுக்கெல்லாம் முட்டு கொடுத்து தானே மத்திய அரசு வாக்குவாதம் பண்ணிருக்காங்க, வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஆளுநருக்கு அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஆளுநர் கையிலே ஒப்படைச்சிடலாமா அப்படின்லாம் சரமாரியா உச்சநீதிமன்றம் கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ என்னவோ சுதர்சன் ரெட்டி தீர்ப்பு கொடுத்ததுனாலதான் நக்சலைட்டை இவங்க அழிக்காத மாதிரியும், இல்லாட்டி இவங்க 2020 நக்சலைட் அழிச்சு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு, பேசியிருக்காரு. சோ ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. சுதர்சன் ரெட்டியை இந்த அளவுக்கு பேசுனதுக்கு கடுமையா கண்டனத்தை, ஒரு உயர் பதவியில இருக்கிற ஒரு அமைச்சர், ஒரு மூத்த அரசியல்வாதி நீதிபதிகளுக்கு வழங்கிய கருத்தை வந்து இந்த அளவுக்கு விமர்சிக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. உண்மையிலே பாஜகவுக்கு பயம் வந்துருச்சு. சுதர்சன் ரெட்டியை பார்த்து, இந்தியா கூட்டணி நிப்பாட்டின வேட்பாளரை பார்த்து பாஜகவுக்கு பயம் வந்து விட்டது. இந்த ஒரு காரணத்துக்காகவே தமிழிசை சவுந்தரராஜன் சமூகத்தை வந்து என்ன பண்ணாங்க, முன்னிறுத்தி பேசுறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்காம ரெட்டி சமூகம் சமூக நீதிக்காக போராடி இருக்கா, சிபி ராதாகிருஷ்ணன் போராடி இருக்கிறாரு, சமூக நீதியை பத்தி ரெட்டி பேசியிருக்கிறாரா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. உடனே இது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் உடனே என்ன பண்றாங்க, நான் இந்த அர்த்தத்துல சொன்னேன், இந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. உண்மையிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொன்னது உண்மையாக கண்டிக்கத்தக்கது, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பொதுவெளியில பேசும்பொழுது எப்படி பேசுறோம், என்ன பேசுறோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடணும். இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது சுதர்சன் ரெட்டிய நக்சலைட்டுக்கு ஆதரவாளர் அப்படின்னு பேசுறதும் கொஞ்சம் வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஒரு பக்கம் அனுராக் தாக்கூருக்கு ஆதரவா, அதாவது நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்ல, அனுமான் தான் முதல்ல நிலவுல கால் வச்சுது அப்படின்னு சொன்னதுக்கு கருத்துக்கும் ஆதரவா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுதர்சன் ரெட்டி நிப்பாட்டுறதுக்கு ரெட்டி சமூகம் சமூக நீதியை பத்தி பேசுதா, அவங்க சமூக நீதிக்காக போராடினாங்களா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இந்த கருத்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பாஜக தொடர்ந்து என்ன பண்றாங்க, எடுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பாஜகவில் பயணிக்கிற கஸ்தூரி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தெலுங்கரை பத்தி ஒரு மாதிரி பேசினாங்க. இப்போ அதே தமிழிசை சவுந்தரராஜன் ரெட்டி இனத்தை பத்தி ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம மாணவர்களிடத்துல எதை போய் பேசணும், அறிவியல் ரீதியா கருத்தியல் ரீதியா எதை போய் பேசணும் அப்படின்னு தெரியாம ஒரு அமைச்சர் போயிட்டு மத ரீதியா பேசியிருக்காரு. அதையும் என்ன பண்ணிருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரிச்சிருக்காங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.